My dear students, this is class 11 maths exercise 3.4 question number 21 பார்க்க போகிறோம். என்ன ப்ரூவ் பண்ணணும்னா cot a plus b equal to cot a cot b minus 1 by cot a plus cot b அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது டோட்டலாக ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், cot a plus b. பட் நமக்கு tan a plus bக்கு தான் ஃபார்முலா தெரியும். ஓகே, இந்த cot a plus b நான் 1 by tan a plus bன்னு எழுதலாமா? ஓகே, இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன், 1 by tan a plus bன்னு எழுதிக்கணும். இப்போ tan a plus bக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும், ஈக்குவல் டு tan a plus tan b by 1 minus tan a tan b. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நான் இதுக்கு அப்ளை பண்ணிட போகிறேன். ஸோ 1 by tan a plus tan b by 1 minus tan a tan b. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா, இந்த 1 அப்படியே வச்சுட்டு இது ரெசிப்ரோக்கல் ஆக்கி மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். அதாவது டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆகிடும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆகிடும். அதாவது இந்த கீழே இருக்கிற இந்த திங் வந்து நியூமரேட்டர் ஆகிடும். 1 மைனஸ் tan a tan b பை tan a ப்ளஸ் tan b. ஓகே, ஒன்றால் எது பெருக்கினாலும் அது அப்படியே தான் வரும். பட்டு நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், எல்லாமே காட்டில் இருக்குது. ஸோ டேனில் இருக்கிறதெல்லாம் திரும்ப நம்ம காட்டை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேப்பா, 1 அப்படியே இருக்கட்டும். இந்த tan ஏவை நான் என்ன எழுத போகிறேன், 1 by cot ஏன்னு எழுத போகிறேன். இன்ட்டு இந்த tan பியை நான் 1 by cot b அப்படின்னு எழுத போகிறேன். அப்போ டினாமினேட்டரில் tan ஏக்கு பதிலாக திரும்பவும் 1 by cot a ப்ளஸ் tan பிக்கு பதிலாக 1 by cot b. ஸோ எல்லாமே நான் காட்டுக்கு மாற்றிட்டேன். இந்த 1க்கு அடியில் ஒரு சும்மா ஒரு 1 போட்டுக்கலாமா? ஓகே, அப்போ 1 by 1 மைனஸ் 1 by cot a cot b அப்படின்னு வருமா? கீழே பாருங்கள், இது ரெண்டுக்கும் எல்சியம் எடுத்தால் cot a இன்ட்டு cot b தான் வரும். ஸோ cot a cot b மேலே என்ன வரும், இதால் மல்டிப்ளை பண்ணணும், இதால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 இன்ட்டு cot b cot b, then 1 into cot a plus cot a. ஓகேவா? சரி, அடுத்த ஸ்டெப்பில் இந்த 1க்கும் cot a cot bக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், cot a cot b தான் வரும். அப்போ மேலே என்ன வரும், இந்த cot a cot b ஆல் இதை மல்டிப்ளை பண்ண வேண்டியதாக வரும். அப்போ தானே எல்சிஎம் வரும். மேலேயும் கீழேயும் cot a cot b ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டி வரும். அப்போ 1ஆல் cot a இன்ட்டு cot b பண்ணும்போது இந்த பிளேஸில் cot a cot b அப்படின்னு வந்துடும். எல்சிஎம்முக்கு மேலே இருக்கிறது ஆஸ் இட் இஸ் வரும். ஸோ -1 அப்படியே போட்டுக்கலாம். கீழே இருக்கிறத நான் அப்படியே காப்பி பண்ணவா? ஸோ கீழே என்ன இருக்குது பாருங்கள், cot ஏவை முதல்ல எழுதிக்கவா? ஓகே, cot a ப்ளஸ் cot b ப்ளஸில் தானே இருக்குது. ஸோ நான் மாற்றி எழுதலாம். கீழே cot a cot b. பாருங்கள், டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அதனால் இது ரெண்டுத்தையும் கட் பண்ணிடலாம். அப்போ மீதி இருக்கிறத இங்கே எடுத்து எழுதுவோம். மீதி மேலே என்ன மீதி இருக்குது பாருங்கள், cot a இன்ட்டு cot b மைனஸ் 1. அப்போ cot a cot b மைனஸ் 1. கீழே இது பாருங்கள், cot a ப்ளஸ் cot b, cot a ப்ளஸ் cot b. இதுதான் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடாக இருக்குது. போய் பார்த்துடுவோமா? ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், cot a cot b minus 1 by cot a plus cot b. ஓகே, நம்ம ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்துட்டோம். ஓகே, hence proved. Thank you students.